இல்ல சினிமால இருந்து இவரு வெளியே வந்துட்டார்ல, இனிமே இளைய தளபதி பட்டம் சிவகார்த்திகேயனுக்கு இல்ல அவருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு வருவாரா? சொல்லுப்பா, வருவாரா? வரமாட்டாரு. அப்ப யோகியத்தனமான விவாதத்தை மட்டும்தான் நீ வைக்கணும், தேவையில்லாத விவாதத்தெல்லாம் வைக்கக்கூடாது. நேற்று தான் வந்து போட்டு பொழந்த நான் எம்ஜிஆர் எல்லாம் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க, எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அண்ணா எங்களுக்கான தலைவர், திமுகவோட தலைவர்னு நீங்க சுருக்கக்கூடாது. திமுக உருவாக்குனவரே அண்ணா தான். அதுல இருந்து பிரிஞ்சு போனது அதிமுக, அப்புறம் வைகோ, இதெல்லாம் தனி கதை, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா திமுகன்னு ஒரு மையக்கருவை உருவாக்குனதே அண்ணா தான். அதை அவர் ஒரு தலைவர்னு நீங்க சுருக்கக்கூடாதான். வெங்காயம் அவர் முதலமைச்சர்னு ஆகும்போது என்ன வேற கட்சியில இருந்து முதலமைச்சர்னு ஆனாரா? என்னத்தை இவங்களுக்கெல்லாம் அரசியல் புகுட்டுறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு இங்கே ஒருத்தர் இடுமாவனம் கார்த்தி சொல்லும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு லைலாமணி சொல்றாரு. என்ன ஆமா லைலம்மா அதெல்லாம் இல்லை, அவர் ஏதாவது நிதானம் இல்லாம பேசியிருப்பாரு. யாரு? ஆதவ அர்ஜுனா நிதானம் இல்லாம பேசியிருப்பாருன்னு சொல்றாங்க. லைலாமணி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு மாநில நிர்வாகியை பொதுவெளியில வச்சு அவர் நிதானம் இல்லாம பேசியிருப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாருன்னா லைலாமணி மேலேயே நடவடிக்கை எடுக்கல. அப்போ உங்க கட்சி யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு லைலாமணிலாம் விஜய் பாதை கேட்பேன், அவரால் என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்காருங்க எங்க கட்சி தலைவர் விஜய், அவர் பேசுனதுல உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டாரா? இவருமே அப்ப இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.